எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பில் நாங்கள் போனது காசிரங்கா நேஷ்னல் பார்க்கு. நேஷ்னல் பார்க்குக்கு நாங்கள் ஜீப் சஃபாரிக்கு போயிருந்தோம். ஜீப் சஃபாரிக்கு ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அந்த ஆராய்ச்சிலாம் கொஞ்சம் பண்ணி டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது, நம்ம ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறது வந்து ஜஸ்ட் அங்கே அவங்களோட சார்ஜு, டேக்ஸு, என்ட்ரி ஃபீ கைண்ட் ஆஃப் திங்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஜீப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜீப்புக்கு அங்கே போன பிறகு தான் நம்ம தனியாக மீன்ஸ் அங்கே நிறைய ஜீப் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஜீப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வாங்கணும். ஸோ இங்கேயே நம்ம ஜீப்பை புக் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் புக் பண்ணது வந்து ஜீப்புக்குன்னு சொல்லி அசைன் பண்ணிக்காதீங்க. அங்கே போன பிறகு தனியாக எடுக்கணும். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு அது தெரியாமல் போச்சு. அதனால ஒரு ½ அங்கே டைம் வேஸ்ட் ஆச்சு. அதெல்லாம் அப்புறம் ஜீப்லாம் அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி அது கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பே பண்ணோம், 1800 பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நீங்கள் கொஞ்சம் 2-3 பேர்கிட்ட விசாரித்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து ஜீப் எடுத்துகிட்டு வைல்ட் லைஃப் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். பார்ப்போம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியிலே கொஞ்சம் யானைகள்லாம் இருந்துச்சு. அது யானைகள்லாம் கைண்ட் ஆஃப் டொமஸ்டிக் யானை. அவங்க அந்த யானை சஃபாரி, எலிஃபென்ட் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த என்எஸ்ல தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து காசிரங்கா பார்க்குள்ளே போகிறது. போகிற வழியில் நிறைய மான் பார்த்தோம். அப்புறம் தூரத்துல இருந்து ஒயிட் ரைனோ பார்த்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருந்தது. இதுதான் எங்கள் டீம். ஓப்பன் ஏரியா தாண்டினோடனே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக ஒரு இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். டிரைவர் சொன்னார், இந்த மாதிரி இங்கெல்லாம் நார்மலாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையா என்னன்றது தெரியல. 2 காட்டு கோழி ஓடுது பாருங்க. போயிட்டே இருக்கா, முன்னாடி ஓடுது. சைடில் போக வேண்டியதுதானே. ஸோ நல்லா இருந்தது. ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் மழை இல்லை, பட் ஆனால் அது பாதையெல்லாம் கொஞ்சம் சல்ட்ரியாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சீனிக்காக இருந்தது. இங்கேயும் அனிமல்ஸு அது மாதிரி எதுவும் பார்க்கல. கொஞ்சம் இந்த காட்டுக்கோழி, சேவல் அதெல்லாம் மட்டும் தான் பார்த்துருந்தோம். நிறைய செலந்தி கரெக்டு. அந்த காப் வெப் வந்து ரொம்ப சூப்பராக கட்டியிருந்தது. நிறுத்தி இறக்கி ஃபோட்டோ எடுக்க முடியல, அவர் எழுத மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அது பண்ணலை. பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காப் வெப் எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக பண்ணியிருந்தது. பண்ணி பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் உள்ள போயிட்டு ஒரு லேக் ஒன்று இருந்தது. அந்த லேக்கு கிட்ட ஒரு வாட்ச் டவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாவே அந்த ஆஃப் ரோடிங் கைண்ட் ஆஃப் திங். இது சேவல். ஒரு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால அதை கொஞ்சம் அப்படி நிறுத்தி வீடியோ எடுத்தோம். எடுத்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தா அங்க ஒரு இந்த லேக்ல ஒரு ஒயிட் ரைனோ, சிங்கிள் ஹார்ன் ஒயிட் ரைனோ அங்க நின்றுட்டு இருந்ததுன்னு சொல்லி டிரைவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. அதை எங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, மேக்னிஃபிசண்டாக இருந்தது. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, பட் ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கர ஜெய்ஜான்டிக்காக ஃபியர்ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து சத்தம்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அது வேகமாக வர விடும், நம்மளால அந்த ரோட்டை ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம். அதை பார்த்துட்டு போனோம். அங்கே தூரத்தில் இன்னொரு ரைனோ தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதையும் அப்படியே விசிட் பண்ணோம். ஸ்லோவாக விசிட் பண்ணிட்டு ஒரு வாட்ச் டவரில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அது இந்த வீடியோவில் இல்லை. அதை அப்படியே விசிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி எக்ஸிட் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மொத்தம் 2 hours சஃபாரி. ஆல்மோஸ்ட் நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது 1 hour 45 minutes ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹி வாஸ் ரஷிங் டு கோ அவுட். அப்போ தான் அவர் அடுத்த ட்ரிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். அதனால அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா பெருசாக ஒன்றும் பார்க்கல. இதுக்கப்புறம் மங்கீஸ் இருந்து. ஸோ ஓவராலாக எலிஃபெண்ட்டு, ரைனோ, கொஞ்சம் மங்கீஸ், நிறைய டியர் வந்து நம்ம வீடியோவில் தெரியல, ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால. நிறைய டியர்ஸ் இருந்தது. குரூப் ஆஃப் எலிஃபெண்ட் இருந்தது. இப்போ இந்த வீடியோவில்
இருக்காது. ஏன்னா அது ரொம்ப தூரத்துல இருந்தனால அத எடுக்க முடியல. ஹெர்ட் ஆஃப் எலிஃபேண்ட்ஸ் இருந்தது. ஸோ ஓவராலா இதான் பார்த்தோம். பட் ஒர்த்து தான். இந்த 2 ஹவர்ஸ் ஜீப் சஃபாரி எடுக்கிறது ஒர்த்து. எலிஃபேண்ட் சஃபாரி எடுத்தா எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும்னு தெரியல. ஏன்னா நெறைய ஏரியா அதுல கவர் பண்ண முடியாது. இதுல நெறைய ஏரியா நம்ம கவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க.